வணக்கம்ங்க, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலான வீடியோ பார்க்க போகிறோங்க. ஸோ நேற்று ஸ்ரீ கருட பஞ்சமி இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ அதோட ஸ்பெஷல் வீடியோ தாங்க இது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நார்மலான டாலை ஸ்ரீ கருடராக எப்படி அலங்காரம் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோங்க. நான் இங்கே நார்மலான பார்பி டால் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டாலுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேக் ஹேர் இருக்குது இல்லைங்களா, அதாவது ஜவரி முடி இருக்குது இல்லைங்களா, ஸோ அது நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ ஜவரி முடி அப்படி இல்லைனாக்கா நீங்கள் பிளாக் த்ரெட் யூஸ் பண்ணி ஹேராக கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ நீளமாக வேணுமோ அவ்வளோ நீளமாக நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் ஃபிட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம தோத்தி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ தோத்திக்கு பார்த்திங்கன்னா நான் ஒயிட் கலர் வேஷ்டி கட் பண்ணியிருக்கேன். சின்னதாக கட் பண்ணிவிட்டு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் காலுக்கு சுற்றிக்கோங்க. ஸோ இன்னொரு பக்கமும் அதே மாதிரி சுற்றிக்கலாம். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணலாங்க. ஸோ நான் இங்கே கிளாத் மேலேயே நம்ம ஸ்டிக் பண்ணுறதுனால ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி டிஃப்ரெண்ட் கலர் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி தோத்தி மாதிரி ஃபிட் பண்ணியிருந்தோமே பார்த்திங்கன்னா கீழே குட்டியான பார்ட்ரு எடுத்துக்கின்னு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்கள் எந்த டிசைன் பார்ட்ரு வேணாலும் நீங்கள் ஒட்ட வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் சின்ன கிளாத் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கம் ரெண்டு பீஸ் கட் பண்ணிக்கின்னு சின்ன சின்ன ப்ளீட்ஸ் இந்த மாதிரி ஒட்டிக்கின்னு ஸோ இப்படி இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸோ யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ பேக் சைட் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மடித்து ஸ்டிக் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம இங்கே ஹாட் க்ளூ யூஸ் பண்ணுறதுனால ஸோ ஈஸியாக ஸ்டிக் ஆகிடுங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம சைடில் பார்த்திங்கன்னா அவுட்லைன் மாதிரி கோல்டன் கலர் த்ரெட் கொடுத்துக்கலாங்க. ஸோ இந்த கோல்டன் கலர் த்ரெட் மேலே கூட ஸ்டிக் பண்ணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கீழே ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா மிடில் இந்த மாதிரி ஒரு பார்டர் எடுத்துகிட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆர்னமெண்ட்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி மோல்டு எடுத்துக்கின்னு ஸோ ஹாட் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் 20 வாட்ஸ் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ இந்த மோல்டில் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ கைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி டிப் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த ஷேப் உங்களுக்கு வந்துடுங்க. ஸோ கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கோல்டன் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நம்மளுக்கு எந்தெந்த டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைன் நம்ம பண்ணிக்கலாங்க. அந்த மோல்டிட்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணியிருக்க டிசைன் எடுத்துகிட்டு ஸோ இங்கே நான் ஹிப் செயின் ரெடி பண்ணின்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த லைன் வேணும்னா ஹாட் கன் க்ளூலேயே பார்த்திங்கன்னா லைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா லைட்டாக ஃபெவிகால் ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோல்டன் கலர் ரேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கணுங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்டிக் பண்ணியிருந்தோமே பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் லைட்டாக இருக்குனாக்கா நம்ம அதுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கோல்டன் கலர் பெயிண்ட் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஹிப் செயின் ரெடி ஆயிடுச்சு. இது ஸ்டிக் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக ஹாட் கன் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கணும். நாம் ரொம்ப சிம்பிளாகவே இந்த அலங்காரம் கம்ப்ளீட் பண்ண போகிறோங்க. ஸோ நம்மள்கிட்ட இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு நம்ம இந்த அலங்காரம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ கீழே பார்த்திங்கன்னா அதே மாதிரி சின்ன டிசைன் ஒட்ட வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே நம்ம பார்டர் கொடுத்துக்கணும் கீழே கொடுத்த மாதிரியே. ஸோ நம்ம கோல்டன் கலர் லேஸ் எடுத்துகிட்டு ரவுண்டாக இந்த மாதிரி சுற்றிக்கலாம். ஸோ அங்கே கேப் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ரெட் கலர் லேஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி டை பண்ணிக்கலாம். ஸோ அது ஹிப்புக்கு ரெண்டு சைடுக்குமே கொடுக்கணும். அது என்னென்னா சைடில் கட்டியிருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்ரீ கருட பகவான் அவங்களோட ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கோங்க, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இப்போது நம்ம நெக்லஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நெக் செயின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி $3 மாதிரி கொடுத்துட்டு ஸோ செயின் மாதிரி நான் ஹாட் கன் க்ளூலே பண்ணிக்கினேங்க. ஸோ இதுக்குமே ஃபெவிகால் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு சேம் அந்த கோல்டன் ரேப்பர் மேலே கொடுத்துட்டேன். ஸோ அது கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் அந்த டிசைன் உங்களுக்கு வந்துடுங்க. ஸோ நான் லைட்டாக கோல்டன் கலர் பெயிண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ தட் இன்னும் கொஞ்சம் கிளிட்டரிங்லாம் இருக்கட்டும்ன்றதுக்காக ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாங்க. இந்த கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டோன் கூட ஒட்ட வச்சுக்கலாங்க. நான் மிடில் ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் ஒட்ட வச்சுக்கிறேன் ப்ளூ கலரில். ஸோ அதுக்கப்புறமா நம்ம மற்ற ஆர்னமெண்ட்ஸ் பண்ணோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஏர் ட்ரை க்ளே எடுத்துக்கின்னு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கின்னு இப்போ நம்ம ஸ்னேக் ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாங்க. ஸோ பாம்பு நம்ம குட்டியாக பண்ணிக்கின்னு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம இப்போவே பண்ணி வச்சிட்டோம்னா அது ட்ரை ஆகிடும். கொஞ்ச நேரத்தில் ட்ரை ஆயிருந்தோமே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி
பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ரௌன் கலர் கொடுத்துட்டு மிடில் வந்து ஒயிட் கலர் கொடுத்துட்டு ஸோ நான் வந்து ஐலைனரில் வந்து லைன்ஸ் வந்து சின்ன சின்னதாக கொடுத்துட்டாங்க. ஸோ தட் அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் முடியும், ரியலிஸ்டிக்காக இருக்கும்ன்றதுக்காக. ஸோ சிம்பிளான ஸ்னேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம லெக் செயின் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாங்க. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி குட்டி பாம்பு வந்து நம்ம பண்ணிக்கணுங்க. ஸோ இதை வந்து கைக்கிட்ட வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி 2 வந்து பண்ணிக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி குட்டியாக ரவுண்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து பாம்பு ஷேப் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா கைக்கிட்ட வளையல் மாதிரி ஸோ இந்த மாதிரி லைன் மாதிரி பண்ணிக்கணும். ஸோ அதுலேயே பார்த்திங்கன்னா ஸ்னேக் இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கைக்கு வளையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம அப்பயே வந்து ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து இங்கே கைக்கிட்ட வந்து 3 லைன் ரவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து நம்ம அப்புறமா ஒட்ட வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம கருடர் மூக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ நோஸுக்கு பார்த்திங்கன்னா மிடில் வந்து இந்த ஷேப் கொடுத்துட்டு சைடில் வந்து குட்டியான ஷேப் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கணுங்க. ஸோ தண்ணி தொட்டு தொட்டு நம்ம வந்து ஷேப் கொடுக்கும்போது அது வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா மீசை வந்து இந்த மாதிரி ஷேப் வந்து கொடுத்துக்கலாம். நான் இங்கே எங்கேயுமே க்ளூ வந்து யூஸ் பண்ணலங்க, டைரெக்டாக வந்து நான் அந்த க்ளே வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா ட்ரை ஆகட்டும் கொஞ்ச நேரம். ஸோ நம்ம இயரிங்ஸ் வந்து ரெடி பண்ணின்னு இருக்கோம் சின்னதாக. ஸோ இந்த ஸ்னேக்குமே பார்த்திங்கன்னா நம்ம ஒட்ட வச்சுட்டு கோல்டன் கலர் பெயிண்ட் வந்து கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணிக்க போகிறோங்க. கைக்கு காலுக்கு நோஸுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கின் கலர் வந்து ரெடி பண்ணிக்கணும். ஸோ ஸ்கின் கலருக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் எல்லோ கலர் வந்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெட் கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக ஒரு ட்ராப் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த கலர் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணினே இருக்கணுங்க. இப்போ வந்து ஐலைனரில் வந்து ஐக்கு வந்து லைன் போட்டுக்கலாம். ஸோ மீசைக்கும் பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து நான் வந்து பிளாக் கலரில் வந்து கலர் பண்ணிக்கினேங்க. ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி கலர் பண்ணியிருந்தோமே நாமம் வந்து போட்டுக்கலாங்க. ஸோ ஒயிட் கலர் நாமம் போட்டுட்டு மிடில் வந்து ரெட் கலர் லைன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து நாமம் வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம இயரிங்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ நம்ம இயரிங்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம கிரீடம் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோங்க. ஸோ சேம் கோல்டன் கலர் பேப்பரில் வந்து கிரீடம் ஷேப் வந்து நம்ம பென்சிலை வந்து எழுதிக்கின்னு ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கின்னு கோல்டன் கலர் செயினு லேசஸ்ஸு ஸ்டோன்ஸு எல்லாமே வச்சு நம்ம வந்து டெக்கர் பண்ணிக்கலாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து மோல்டில் வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து எடுத்து மிடில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஹாட் கன் க்ளூ இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுலேயே வந்து நான் டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேங்க. ஸோ தட் ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக. ஸோ இங்கே பாருங்கள் நான் வந்து மிடில் மோல்டிட்டில் அந்த எடுத்துருக்க டிசைன்ஸ் வந்து ஒட்ட வச்சுட்டு ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஹாட் கன் க்ளூலேயே வந்து கொடுத்துருக்கேன். மிடில் வந்து ஒரு ஸ்டோன் வந்து ஒட்ட வச்சுட்டு ஸோ அது அந்த ஷேப்க்கு மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கிரீடம் வந்து ரெடி பண்ணிக்கணும். ஸோ ரெடி பண்ணியிருந்தோமே பார்த்திங்கன்னா இதுக்குமே ஃபெவிக்கல் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோல்டன் கலர் பேப்பர் வந்து கொடுத்து ஸ்டிக் பண்ணிக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஸ்டிக் பண்ணியிருந்தோம், எக்ஸ்ட்ராஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஹெட்டில் வந்து ஒட்ட வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக வந்து ஸ்டிக் பண்ணிவிடுங்க. கிரீடம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுலேயுமே நீங்கள் வந்து ஸ்டோன் ஒர்க்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்னேக் கூட பார்த்திங்கன்னா ஒட்ட வச்சுக்கலாம். இப்போ நம்ம விங்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. விங்ஸுக்கு வந்து கார்ட்போர்டில் விங் ஷேப் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹாட் கன் க்ளூலேயே விங் ஷேப்லவே வந்து டிசைன்ஸ் வந்து பண்ணிக்க போகிறோம். இங்கே வந்து நீங்கள் ப்ரௌன் கலர் ஃபெதர்ஸ் வந்து ஒட்டாச்சு வச்சுக்கலாம். நான் வந்து ஒயிட் கலர் வந்து இருந்ததால் ஒயிட் கலர் வந்து ஒட்ட வச்சுட்டு பெயிண்ட் பண்ணியிருக்கிறேங்க. ஸோ லைனுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டான கலர் கொடுத்துட்டு ஸோ ஆரஞ்சில் ப்ளூ மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த ஈகிள் கலர் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ அந்த கலர் வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். ஃபெதருக்குமேங்க ப்ரௌன் கலர் இருந்தால் பெயிண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ கட் பண்ணி எடுத்துருக்க ஃபெதர்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறாங்க கேப்பில். ஸோ இப்போ நம்ம பூநூல் வந்து போட்டுக்கலாம். ஸோ பூநூல் போட்டு விங்ஸ் வந்து அட்டாச் பண்ணிட்டோம்னா ஸ்ரீ கருட பகவான் அவங்களோட அலங்காரம் வந்து கம்ப்ளீட் ஆகுதுங்க. ஸோ வீட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ அழகாக கருட பகவான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ எங்களோட சேனலில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் ஆகும்.
ஸோ எல்லா ஃபெஸ்டிவலோட அலங்காரம் வீடியோஸ் வந்து போஸ்ட் ஆகுங்க. ஸோ நீங்கள் மற்ற வீடியோ கூட செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாக பஞ்சமி அவங்களோட ஸ்பெஷல் வீடியோ வந்து போட போகிறாங்க. செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.